இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்ல கூட நாம தியானிக்கின்ற தலைப்பு பிறப்பின் ரகசியம். அதுல நம்ம பார்க்க போற பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ. ஸோ அந்த சமாரிய ஸ்திரீ அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். அவங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சமாரியா நாட்டின் வழியா அவங்க பயணம் பண்ணி போய்கொண்டிருந்த தருணத்துல சீஷர்கள் எல்லாருமே சாப்பிடுவதற்கு ஏதாவது போஜனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தனிமையா இருக்கிறப்ப அவர் அந்த இடத்துல ஒரு கிணறை பார்க்கிறார். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிணறு பாத்தீங்கன்னா யாக்கோபின் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கிணறு. சோ அந்த கிணத்துல ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் கொண்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து கொண்டிருந்த ஏசப்பா அவர் இடத்துல போய் பேச போறாங்க. அவர் இடத்துல போய் என் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி இடத்துல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சமாரிய பெண்மணி சொல்றாங்க, நீங்க யூதரா இருக்க சமாரியரோட எப்படி நீங்க கேட்கலாம்? ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்களும் சமாரியர்களும் ஒருவரோடொருவர் பேசாம இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் இருவருக்குள் ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாம இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேக்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறியாதிருக்கிறாய். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற போது நீங்க யாரு? எங்க தகப்பன் யாக்கோபை விட நீங்க பெரியவரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆமா நீ சொல்றபடி நான் பெரியவர் தான். நீ குடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் ஏற்படும், ஆனால் நான் கொடுக்கின்ற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் ஏற்படாதென்று அவர் அது அவங்க வயிற்றுல நித்திய ஜீவ தண்ணீராக இருக்கும் என்று கூறினார். அந்த நித்திய ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ரட்சிப்பு நமக்குள்ள இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்குமா? நித்திய காலமாக நமக்குள்ள ஜீவ தண்ணீராக உருப்பெடுத்து கொண்டிருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் அப்ப தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாகம் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா ஆத்ம பாரமா தான் இருந்தது. அந்த ஆத்ம பாரத்தை ஒரு சின்ன எழுப்புதலின் அந்த ஸ்திரீயை கொண்டு அவர் செய்ய தொடங்கினார். அவர் எல்லாத்தையும் விலக்கி சொன்ன பொழுது அவர் கேட்கிறாரு, உன்னுடைய புருஷனை கூட்டிட்டு வா, நான் அவங்க கிட்டையும் பேசணும்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ அந்த இடத்துல ஒரு உண்மையை சொன்னார், எனக்கு கணவனே இல்லையே என்று. அப்ப இயேசு சொன்னாரு, இன்னைக்கு சொன்னது உண்மைதான். ஏன்னா உனக்கு ஏற்கனவே 4 பேர் இருந்தாங்க, ஆனா இப்ப 5ஆவதா உன் கூட இருக்கிறது உன்னுடைய கணவன் அல்ல என்று. ஒருவேளை அந்த ஸ்திரீ சொல்லிருக்கலாம், இவர் ஒரு தீர்க்கதரிசி, நீங்க இதனால கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மேசியா நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி அதை முழுவதுமாக ஒப்புக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள். அவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதன் நிமித்தமா தான் அவள் என்ன பண்ணாலாம், அந்த பட்டணத்துக்குள்ள போய் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பெண்மணி ஆல்ரெடி ஒரு 4 கணவர்கள் இருந்து இறந்திருக்காங்க. அடுத்து 5ஆவதா ஒருத்தர் கணவர் இருக்காரு. அப்படிப்பட்ட பெண்மணி எல்லாரோடையும் நல்லா பழக முடியுமா? ஊருக்குள்ள போய் எல்லாரும் கூப்பிட்டு வர்றாங்க. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப அந்த பட்டணத்துல முதல் எழுப்புதல், அங்க ஒரு விசுவாசம் யார் மூலமா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியின் மூலமாக. ஒருவேளை அந்த பெண்மணி யோசிச்சிருந்திருக்கலாம், என் வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கு, என் கணவர்கள் வரிசையா இறந்து கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குள்ளாக இருந்த ஒரு பெண்மணிய ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் புதியவையாய் மாறின. கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு ஒரு புதிய ஜீவ தண்ணீரை கொடுத்தது, புதிய வார்த்தையை கொடுத்தது, புதிய ஒரு எழுப்புதல், ஒரு நம்பிக்கையை கொடுத்து கர்த்தரின் மேல் விசுவாசம் உள்ளவர ஒரு ஜனம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தியது. நீங்க யாருன்னே தெரியாம இருக்கிற மேசியா வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மேசியாவாகிய கிறிஸ்து நான் தான் என்று இயேசு சொன்னார்.
அவர் சொன்னதை அவங்க நம்பினாங்க. அதுக்கடுத்து ஊர்ல உள்ள எல்லாரும் வர்றாங்க, வந்து இயேசு இடத்துல பேசும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த ஸ்திரீ சொன்ன இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருந்திருந்திருக்கலாம். ஆனா அதுக்கடுத்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், நீ அங்க உன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் மட்டும் அல்ல, அவர் சொன்னதை கேட்ட உடனே நாங்க நம்புறோம், அவர்தான் மேசியா வென்று. அந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல், ஒரு ரட்சிக்கப்படுதல், ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லே பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயின் மூலமாக தான் காணப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரட்சிப்பு யூதரின் வழியா தான் வருகிறது என்று. பிரியமானவர்களே, இந்த நாள்லையும் நம்முடைய பிறப்பின் நோக்கம் ஒன்று இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள் அப்படின்னு சொல்லி ஏராளமானவைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், கர்த்தரை நாம் தொடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரது வார்த்தையை அங்கீகரிக்கும் பொழுது என்ன நடக்குமா? நம்மளும் ஒரு எழுப்புதலின் தீ பரப்புகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. ஆமென்.